ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மாலைபட்சம் நோ ஆனியன் நோ கார்லிக் பலகாரம். நோ ஆனியன் நோ கார்லிக் கர்நாடகா ஸ்டைல் குக்கும்பர் அவலக்கி. அவல் உப்புமா தான், பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. குக்கும்பர் அவலக்கி. அதுக்கு இது 1 கப்பு அவல் எடுத்துட்டுருக்கேன். இது லேசான உள்ள அவல் தான், கட்டி அவல் இல்லை. இதை ஃபில்டரில் சேர்த்து 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். இது 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே ஒரு வெள்ளரிக்காய் 3 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். வெள்ளரிக்காயை துருவிட்டு பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோல் சீவிட்டு இந்த இதில் துருவிக்கிறேன். இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு. பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கியாச்சு. இப்போ ஊற வச்சுருந்த அவலை தண்ணி வடிச்சிட்டு துருவின வெள்ளரிக்காய், பச்சை மிளகா நறுக்கினது, தேவையான உப்பு, தேங்காய் துருவல், 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. பேனில் தேங்காய் எண்ணெய் 1.5 டேபிள் ஸ்பூன் சூடு பண்ணி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிட்டு இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச அவலில் சேர்த்து நல்லா கலந்து 1 நிமிஷம் இந்த ஹீட்லேயே வச்சுக்கிட்டா சூப்பரான கர்நாடகா ஸ்டைல் குக்கும்பர் அவலக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குக்கும்பர் அவலக்கி ரெடி. ரொம்பவே ஜோராக இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாம். ஒரு சட்னி பண்ணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் விருப்பப்பட்டால் வத்த குழம்பு வச்சுருந்தா அன்றைக்கே இதை பண்ணி வத்த குழம்போடையும் சேர்த்து சாப்பிட்லாம். மோர் குழம்பு வச்சுருந்தா மோர் குழம்போடையும் சேர்த்து சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட இருக்கும். வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.